27/10/2023 இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, மாயை எதில் தடை ஏற்படுத்துகிறது? மாயை எதில் தடையை ஏற்படுத்துகிறது? என்னென்ன செய்கிறது? முகத்தையே திருப்பிடுது. பாபா சொல்றாரு, தந்தையிடம் அன்பு வைப்பதிலும் கூட மாயை மிகவும் தடை ஏற்படுத்துகிறது. தந்தையிடம் அன்பு வைப்பதிலும் கூட, நல்ல பாபாவை அன்பா நினைக்கணும், அன்பு செலுத்தணும் நினைச்சா கூட மாயை என்ன பண்ணுதான்? நிறைய தடை ஏற்படுத்துது. ஒரேடியாக முகத்தை என்ன பண்ணிடுதான்? திருப்பி விடுகிறது. 21 பிறவிகளுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய தந்தையை விவாகரத்து செய்ய வைக்கிறது. இரண்டாவது கேள்வி, பாபா எதற்காக வந்திருக்கிறார்? பாபா சொல்றார், நான் உங்களுடைய இழந்த ராஜ்யத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என பாபா கூறுகிறார். மூன்றாவது கேள்வி, யார் டபுள் சேவாதாரி ட்ரஸ்டி ஆவார்கள்? பாபா சொல்றாரு, நிச்சய புத்தி உடையவராகி லௌகீகத்தில் அலௌகீக பாவனை வைக்கக்கூடியவர்கள்தான் டபுள் சேவாதாரி ட்ரஸ்டி ஆவார்கள். நிச்சய புத்தியுடையவராகி லௌகீகத்தில் அலௌகீக பாவனை வைக்கக்கூடியவர்கள்தான் டபுள் சேவாதாரி ட்ரஸ்டி ஆவார்கள். நான்காவது கேள்வி, எது உண்மையான சேவை? ஸ்லோகன், உயர்ந்த பாபா சொல்றாரு, தன்னுடைய உயர்ந்த உள் உணர்வினால் வாயு மண்டலத்தை உயர்ந்ததாக ஆக்குவதுதான் உண்மையான சேவை ஆகும். அஞ்சாவது, பிரம்மா பாபா மூலம் பாபா என்னென்ன புரிய வைக்கிறார்? பிரம்மா பாபா மூலம் பாபா என்னென்ன புரிய வைக்கிறார்? பிரம்மா பாபா மூலமாக பரம்பிதா பரமாத்மா அனைத்து வேத சாஸ்திரங்கள் கிரந்தத்தின் சாரத்தை புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறாரு? பரம்பிதா பரமாத்மா அனைத்து வேத சாஸ்திரங்கள் அந்த கிரந்தத்தை சாரத்தை மட்டும் பாபா புரிய வைக்கிறார். fill in the blanks. ஃபர்ஸ்ட், ஜெகதம்பாவிற்கு டேஷ் 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 என பல பெயர்கள் வைத்திருப்பதால் மனிதர்கள் குழம்பி இருக்கின்றனர். ஜெகதம்பாவிற்கு காளி, சரஸ்வதி, துர்கா என பல பெயர்கள் வைத்திருப்பதால் மனிதர்கள் குழம்பி இருக்கின்றனர். இரண்டாவது, ராம் என்றால் டேஷ் கொடுக்கக்கூடிய எல்லையற்ற தந்தை ஆவார். ராம் என்றால் சுகம் கொடுக்கக்கூடிய எல்லையற்ற தந்தை ஆவார். மூன்றாவது, எவ்வளவு அருகாமையில் வருகிறீர்களோ அவ்வளவு டேஷ் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். என்ன காட்சி? எவ்வளவு அருகாமையில் வருகிறீர்களோ அவ்வளவு சொர்க்கத்தின் காட்சிகளை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். நான்காவது, நீங்கள் இங்கே ஸ்ரீமதப்படி உங்கள் டேஷ் அடைவதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள்.
நீங்கள் இங்கே ஸ்ரீமதப்படி உங்கள் டேஷ் அடைவதற்காக அமர்ந்திருக்கிறீங்க. நீங்கள் இங்கே ஸ்ரீமதப்படி உங்கள் சுயராஜ்யத்தை அடைவதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள். 5வது நம்பர் 1 ஸ்ரீமத் டேஷ் ஆகும். நம்பர் 1 ஸ்ரீமத் பகவத்கீதை ஆகும். 6வது முயற்சியில் டேஷ் இருக்கக்கூடாது. முயற்சியில் மந்தமாக இருக்கக்கூடாது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.